Hi friends, இன்றைக்கு நாங்க எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இத ஊர்ல எள்ளு புண்ணாக்கு, எள்ளு பாகு என்றும் சொல்லுவாங்க. இது குழந்தைகள் தொடக்கம் பெரியவங்க வரையும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. என்னுடைய சகோதரர் ஒருவர் இந்த எள்ளு பாகு எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தார். அவருக்காகவும் உங்களுக்காகவும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த எள்ளு உருண்டை செய்யறதுக்கு முதல்ல நாங்க உளுந்த வறுத்தெடுப்போம். நீங்க இந்த எள்ளு உருண்டை செய்யறதுக்கு கடையில வாங்கின உளுந்து மாவையும் சேர்க்கலாம். ஆனா நாங்க வீட்டிலேயே இப்படி உளுந்த வறுத்து அரைச்சு பவுடரா எடுக்கும் போது இன்னும் நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். உளுந்த வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5 தொடக்கம் 6 நிமிஷம் நல்லா கைவிடாம வறுத்து கொள்ளுங்க. நீங்க விட்டு விட்டு வறுத்தீங்கன்னு சொன்னா கீழே உள்ள உளுந்து தீஞ்சிடும். அதால கைவிடாம நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் நல்லா வறுத்து கொள்ளுங்க. இப்ப 5 நிமிஷமா இந்த உளுந்த நான் வறுக்கிறேன். நிறமும் நல்ல கலரா வந்துருக்கு. இப்ப நாங்க இதை இறக்கி நல்லா ஆற விடுவோம். இப்ப நாங்க அதே பேன்ல எள்ளையும் வறுத்து கொள்ளுவோம். எள்ளு கன நேரம் வறுக்க தேவையில்லை. எள்ளு நீங்க வறுக்கும் போது பாத்தீங்கன்னா எள்ளு சூடாயினோடனே நல்ல ஒரு வால்சம் வந்து வரும். அந்த பதத்துல நீங்க இறக்கி எடுத்தீங்கன்னா சரி. நீங்க இருக்கிற இடத்துல நல்ல வெயிலா இருக்குமென்னு சொன்னா இந்த எள்ள வெயில்ல கூட காய விட்டு எடுக்கணும். இப்ப எள்ளும் நல்லா வறுபட்டு நல்ல வால்சமா இருக்கு. இப்ப இதையும் இறக்கி ஆற விடுவோம். இப்போ உளுந்து நல்லா ஆறிட்டு முதல்ல நாங்க உளுந்து மாவை அரைச்செடுப்போம். இப்படி உளுந்த வறுத்துட்டு நீங்க மெஷின்ல கொடுத்து அரைச்செடுத்தீங்கன்னு சொன்னா திரும்பி அரைச்செடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா நாங்க வீட்டுல அரைச்செடுக்கிறதால இப்படி சின்ன கண்ணுள்ள அரித்தட்டால 2-3 தரம் வடிவா அரைச்சு கொள்ளணும். அப்பதான் இந்த மாவுல கட்டியலும் ஒன்றும் இருக்காது. அதே நேரத்துல நாங்க எள்ளு உருண்டை பிடிக்கும் போதும் அந்த உருண்டை நல்லா ஸ்மூதா இருக்கும். நாங்க முதல் தரம் அரைச்சு எடுத்திருக்கிறோம். அதுல வர கட்டியலை திரும்பவும் அரைச்சு கொள்ளணும். இப்ப எங்கட உளுந்துமா நல்லா அரைப்பட்டு நல்ல பட்டு மாதிரி வந்திருக்கு. நான் இந்த எள்ளு உருண்டை செய்யறதுக்கு பிரவுன் சுகர் எடுத்திருக்கிறேன். அதையும் நாங்க வடிவ அரைச்சு கொள்ளணும். நான் இந்த எள்ளு உருண்டை செய்யறதுக்காக 300 கிராம் எள்ளும் 225 கிராம் பிரவுன் சுகரும் 225 கிராம் உளுந்து மாவும் எடுத்திருக்கேன். இப்ப நாங்க எள்ளையும் அரைச்சு கொள்வோம். நீங்க இந்த எள்ளை அரைக்கும் போது ஒரு எள்ளும் கண்ணுக்கு தெரியாதபடி நல்லா எண்ணெய் கசிகிற அளவுக்கு வடிவா அரைச்சு கொள்ளணும். இவ்வாறு நீங்க எள்ளு 2 தரத்துல அரைச்சு எடுக்கிறதால எள்ளு நல்லா அரைப்பட்டு அதே நேரத்துல நல்லா எண்ணெயும் கசிஞ்சு வரும். இப்ப பாருங்க இந்த எள்ளு நல்லா கசிஞ்சு எண்ணெயா வந்திருக்கு. இப்ப நாங்க இந்த எள்ளு சீனியோட எடுத்து வச்சிருக்கிற உளுந்து மாவையும் சேர்த்துக்கொள்ளணும். நான் இந்த எள்ளு உருண்டை செய்யறதுக்காக 300 கிராம் எள்ளும் 225 கிராம் சீனியும் 225 கிராம் உளுந்து மாவும் எடுத்திருக்கிறேன். இப்ப இதே உங்களுக்கு ஒரு கப் அளவுல சொல்றேன்னு சொன்னா நீங்க எந்த கப்பால எள்ளு எடுக்கிறீங்களோ அதே கப்பால தான் சீனி உளுந்து மா எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ உதாரணமா 1 கப் எள்ளு எடுத்தீங்கன்னு சொன்னா 3/4 கப் சீனியும் 3/4 கப் உளுந்து மாவும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். சிலர் இந்த எள்ளு உருண்டை செய்யறதுக்கு மிளகையும் சீரகத்தையும் வறுத்து பவுடராக்கி இந்த மாவோட சேர்ப்பாங்க. நான் சேர்க்கல, நீங்க விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம். இப்ப இந்த மாவை இவ்வாறு கையால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் கிரைண்டர்ல சேர்த்து ஒருக்கா அரைச்சு கொள்ளணும்.
ஊர்ல எள்ளுருண்டை செய்யும் போது உரல்ல இடிச்சு தான் செய்வாங்க. ஆனா வெளிநாட்டுல அந்த வசதிகள் இல்லாததால நாங்க இவ்வாறு கிரைண்டர்ல செய்யறோம். இப்ப பாருங்க, எள்ளுல இருந்து எண்ணெய் நல்லா கசிஞ்சு மாவோட சேர்ந்து நல்ல சரியான பதமா எங்களுக்கு வந்துருக்குது. இப்ப நாங்க மிச்ச மாவையும் அவ்வாறு அரைச்சுக்கொள்வோம். சிலர் சொல்லுவாங்க, இவ்வாறு கிரைண்டர்ல அரைக்கிறதால இந்த எள்ளு உருண்டையில எண்ணெய்த்தன்மை இல்லாம இருக்கும், அதால கொஞ்சம் சுடுதண்ணி சேர்க்க சொல்லி. ஆனா நான் எதுவுமே சேர்க்கல, தனியா எள்ளுல இருந்து வந்த எண்ணெய் மட்டும்தான். இவ்வாறு நாங்க 2 தரத்துல அரைச்சு எடுத்ததால மாவை திரும்பவும் ஒருக்கா நல்லா பிணைஞ்சிட்டு உருண்டைகளாக பிடிச்சு கொள்வோம். இப்ப பாருங்க, நாங்க செய்த எள்ளு உருண்டை நல்ல பளபளன்னு நல்ல எண்ணெய் தன்மையா நல்ல சாஃப்டா வந்திருக்குது. நாங்க எக்ஸ்ட்ரா எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கல. ஊர்ல உரல்ல இடிக்கிற எள்ளுருண்டை மாதிரி நல்ல பெர்ஃபெக்டா வந்துருக்கு. இந்த எள்ளுருண்டை செய்யறதுக்கு நாங்க எள்ளோட உளுந்து மாவும் சேர்த்திருக்கிறதால இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கு. அதோட வளர்ற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம வயசானவங்களுக்கும் இது ஒரு நல்ல சிறந்த உணவாக இருக்கு. இப்ப பாருங்க, ஸ்ரீலங்காவோட ஒரு பாரம்பரியமான எள்ளுருண்டை எங்கட வீட்டிலேயே தயாராயிட்டு. நிச்சயமா இந்த எள்ளுருண்டை உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.